90ஸில் எவ்வளவோ நல்ல கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஷன் சீரிஸ் வந்திருக்கு. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1994 டிசி பேட்மேனோட பாப்புலாரிட்டி காரணமாக டிஸ்னியால் கொண்டு வரப்பட்ட சீரீஸ் தான் கார்கோயல்ஸ். கார்கோயில்ஸா? அப்படின்னா? சொல்கிறேன் அதை தானே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், நான் மிஸ்டர் ஹுடி அண்ட் இது மிஸ்டர் ஹுடி தமிழ். கார்கோயல்ஸ் ஒரு 78 எபிசோட் சீரீஸ். அதில் மொத்தம் 3 சீசன் வந்திருக்கு. 1994 7 வரையும். நான் ஃபஸ்ட்டு பார்த்தது என்னமோ சன் டிவியில் தான். 2002ன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டைமில் பார்த்த ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் உள்ள சீரீஸ் கார்கோயல்ஸ் தான். கார்கோயல்ஸுன்றது வேறு ஒன்றும் இல்லை, யூரோப்பில் டெக்கரேட்டிவ் ஐட்டமாக யூஸ் பண்ணுற ஒன்று தான். பில்டிங்ஸோட ஓரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மோஸ்ட்லி மழை தண்ணி ஒழிகிறதுக்காக கொடுத்த ஒரு டிசைன். சின்ன வயசில் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன நம்மளோட ரைட்டர் வைஸ்மன் அதை வச்சு தான் இவ்வளோ பெரிய சீரீஸே எழுதியிருக்காரு. நம்ம கார்கோயில்ஸ் சூரியன் ஒளி பட்ட உடனே கல்லாக மாறிடுவாங்க. அதனால் அவங்க காலையில் ஃபுல்லாக கல்லாகவும் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நைட்டில் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. கார்கோயில்ஸ் கிட்ட விங்ஸும் இருக்கும், ஆனால் அவங்களால பறக்க முடியாது. அவங்க வெறும் காற்றுல கிளைடு மட்டும்தான் பண்ணுவாங்க. 996 வைவன் கேசலையும் அது உள்ள மக்களையும் பாதுகாத்துட்ருப்பாங்க. ஆனால் என்னென்னா, அந்த கேசல் இருக்கிற சில பேருக்கு கார்கோயில்ஸை பிடிக்காது. ஒரு நாள் அவங்க எனிமி கிளான் கார்கோயில்ஸை ஏமாற்றி அவங்க இடத்துல இருந்து வெளியில் வர வச்சுருவாங்க. அந்த டைமில் அந்த கேசலை அட்டாக் பண்ணிடுவாங்க. அட்டாக் பண்ணதில் பெரிய சேதம் ஏற்பட்டுரும். கார்கோயில்ஸ் திருப்பி வரும்போது அதை பார்த்த அந்த கேசலோட ராணி இந்த அட்டாக்கு கார்கோயில்ஸ் தான் காரணம்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்கிற ராயல் மேஜை வச்சு பனிஷ் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த ராயல் மேஜ் ஏற்கனவே கார்கோயில்ஸை பிடிக்காதவர். அவர் ஒரு சாபம் கொடுத்துருவார். அது என்ன சாபம்னா, எப்போ அவங்க இருக்கிற கேசல் மேகங்களுக்கு மேலே எழும்புதோ அப்போ தான் அவங்க திரும்ப உயிரோடு வர முடியும்னு. அதுக்கப்புறம் அவங்க அந்த கேசலோடவே மண்ணுக்குள்ளே போயிடுவாங்க. 1000 ஆண்டுக்கு அப்புறம் அந்த கேசலையும் இவன் சாபத்தையும் பற்றி தெரிஞ்ச ஒரு பில்லியனர் ஜாரட்டோஸ்ன்றவ அவங்க கேசலை எஸ்கவேட் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போய் அவன் டவர் மேலே வச்சுருவான். அந்த சாபத்தின்படி அந்த டவர் மேகத்திற்கு மேலே இருக்கிறதுனால கார்கோயில்ஸ் எல்லாம் உயிரோடு வந்துடுவாங்க. இந்த சீரீஸ் மிகப்பெரிய அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் ஒரு எபிசோட்லையும் டீல் பண்ணுற டிஸ்கஷன் அண்ட் மாரல் வேல்யூஸ் தான். 19th சென்ச்சுரியில் உயிரோடு வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த பிளேஸுக்கு அடாப்ட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த கார்கோயல் சீரீஸ் ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. மெயின் கேரக்டர்ஸ் இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலியாத் தான் வைப்ரண்ட் கேனோட லீடர். அது மட்டும் இல்லாமல் அவன் தான் இதுக்கு முன்னாடி வரையும் கார்கோயல்ஸை லீட் பண்ணிக்கிட்டு இருப்பான். 19th சென்ச்சுரிக்கு வந்ததுக்கப்புறம் வெர்வன் கேனில் இருந்து மேன்ஹாட்டன் கிளான்னு அவங்க நேமை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. கோலியாத்தை பற்றி சொல்லணும்னா அவன் ஒரு நல்ல லீடர், ஆனால் என்ன கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். அதுதான் அவனை நிறைய பிரச்சனையெல்லாம் அதுக்கப்புறம் சிக்க வைக்கும். கிளானை பொறுத்த வரையும் அவன் தான் அந்த மசல் ஆஃப் த குரூப் அண்ட் ஆல்சோ இன்டெலெக்சுவல் பர்சனும் கூட. அவன் 19th சென்ச்சுரி வந்ததுக்கப்புறம் இந்த மனிதர்களை பற்றி நிறைய ரிசர்ச் புக்ஸ் எல்லாம் கூட படித்து பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைப்பான். கார்கோயில்ஸும் மனிதர்களும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ முடியுன்றது தான் அவனோட எண்ணம். அடுத்தபடியாக இதில் முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிசான்றவங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டராக இருப்பாங்க இந்த சீரீஸில். ஜாண்டோஸ் கேஸில் அவன் டவர் மேலே வச்சு பண்ணும்போது அங்கே தற்செயலாக போய் அதை கண்டுபிடிச்சி பார்த்துருவாங்க. ஃபஸ்ட் டைமே அவங்க கார்கோயில்ஸ் கோலியாத்தை பார்க்கும்போது ஸ்லிப்பாகி விழுந்துருவாங்க. அப்போ கோலியாத் அவங்கள காப்பாற்றிடுவான். அதிலேருந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். சொல்லப்போனால் அவங்கள வச்சு தான் கோலியாத் இந்த மாதிரி மனிதர்களை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கே வருவான். நாளடைவில் இவங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அது அவங்க எக்ஸ் லவ்வருக்கு பிடிக்காது. அதுதான் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிற கேரக்டர் டிமோனா, கோலியாத்தோட எக்ஸ் லவ்வர். இந்த ரைட்டிங்லேயே ஒரு கிரே ஷேடான கேரக்டர்னு சொல்லலாம். இந்த சீரீஸே கிரே ஷேடாக இருந்தாலும் இவங்க கேரக்டர் நிறையா ஆல்ட்ரேஷனுக்கு உண்டாகும். ஒரு டைமில் பார்த்தா ஹீரோ மாதிரி ஃபீல் ஆவாங்க, ஒரு டைம் வில்லனாக ஃபீல் ஆவாங்க. இவங்கள வச்சு தான் கதையே பெரிய அளவாக நகரும்னு சொல்லலாம். இந்த மெயின் கேரக்டர்ஸை தாண்டி நிறைய சைட் கேரக்டர்ஸும் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா லெக்சிங்டன், ஹட்சன், ப்ராட்வே அப்படின்னு நிறையா புருக்லின் அப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது.
இவங்களோட நேம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அந்தந்த மெயினான பிளேசஸே பேராக வச்சுருப்பாங்க. லெக்சிங்டன் தான் இந்த குரூப்பில் வந்து டெக் காயாக இருப்பார். ஹட்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொலையாத்தோட மென்டாராக இருப்பார். அவர் தான் இதுக்கு முன்னாடி இந்த கிளான் லீடராக இருப்பார். அதனால் கொலையாத்துக்கு ஹட்சன் மேலே ஒரு பெரிய மரியாதையே இருக்கும். அடுத்து புரூக்லின், அவன் கொலையாத்தோட ரொம்ப ஃபன் அண்ட் டெம்பர்டான காயாக இருப்பான். அடுத்து ப்ராட்வே தான் இந்த சீரீஸில் இருக்க ஒரு ஜாலியான கேரக்டர். அடுத்து பிரான்ஸ், அது யாருன்னா கார்கோயில்ஸில் அவங்க ஃபேமிலி டாகாக இருக்கும். இந்த கேரக்டர்ஸை எல்லாத்தையும் ரிவால்வ் பண்ணி தான் இந்த சீரீஸே ஃபுல்லாக நகரும். தி கன்க்ளூஷன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த இந்த கார்கோயில் சீரீஸ் 3rd சீசனில் இருந்தே கொஞ்சம் சரிவு ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீரீஸோட ரைட்டராக இருந்த ஒய்ஸ்மேன்ன்றவங்களை வந்து மாற்றிட்டாங்க. மாற்றினதும் இல்லாமல் அவர் கொடுத்த நிறைய ஸ்டோரி ஐடியாஸை அவர் சொன்ன மாதிரி பண்ணாமல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதோட பாப்புலாரிட்டி குறைஞ்சி சரியான வியூவர்ஷிப் இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே 3rd சீசன் கூட கேன்சல் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை பற்றி கூட ஒய்ஸ்மேன் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார். பட் ஆனால் அவர் இப்பயும் கூட கார்கோயில்ஸ் ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கார். மை வியூ, நான் முதலே சொன்ன மாதிரி சின்ன வயசில் சன் டிவியில் தான் இந்த சீரீஸை நான் பார்த்தேன். என் வயசில் பார்க்கும்போது 90s கார்ட்டூன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கார்ட்டூன் இதுன்னு தோணும். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளேவும் அந்த நரேட்டிவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சீரீஸ் ரொம்பவே என்கேஜாக இருக்கும். ஒவ்வொரு சீரீஸ் கொண்டு போகிற விதம், பிளாட் டெவலப்மெண்ட், கேரக்டர், அப்புறம் அதில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக வச்சுருந்துச்சு. இந்த டைமில் சன் டிவியில் ஓரளவு போட்டதுக்கப்புறம் அது ஃபுல் சீசன் ஏர் பண்ணலை. அதுக்கப்புறம் இதை பார்க்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்கல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் அதை ரீவிசிட் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது கூட அவ்வளோ நல்லா இருந்தது. என்ன அதை தமிழ் என்னால் பார்க்க முடியலை. இப்போ வரையுமே இந்த எல்லா எபிசோடில் தமிழ் இருக்கான்றது தெரியலை. பட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ்ன்னு தாராளமாக சொல்லலாம். நிறைய பேர் இப்போ இந்த சீரீஸை பற்றி எதுவும் பேசுகிறதில்ல. இந்த மாதிரி சீரீஸ் தான் 90s கார்ட்டூன் மேலேயே ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்துச்சு. நிறைய பேரை இந்த மாதிரி கார்ட்டூன்ஸை பார்க்க தூண்டுச்சு. இந்த சீரீஸ் 90s கார்ட்டூனில் கூட இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த சீரீஸ் இன்னமும் டெவலப்மெண்ட் ஆகணும், கண்டிப்பாக வரணுன்றதுக்காகவும் நிறைய பேர் இந்த கார்ட்டூனை வந்து மறந்துருக்கலாம், இல்லை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ரீவிசிட் பண்ணி பாருங்கள். இது உண்மையிலே ஒர்த் வாட்சபிள் தான். அப்கமிங் 2024 இந்த டைமில் கூட கார்கோயில்ஸ் காமிக்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதில் ஒரு லைவ் ஆக்ஷன் படம் எடுக்க போகிறதாகவும், அதை நம்ம ஜேம்ஸ் வான், அதாங்க நம்ம அக்வாமேன் டைரக்ட் பண்ண டைரக்டர், அவர் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. பட் அது க்ரீன் லைட் ஆகுமா, எப்போ வரும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு 90s கார்ட்டூன் பற்றி பேசணும், கார்கோயில் சீரிஸ் ஃபுல் லென்த் தமிழ் வாய்ஸ் ஓவர் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீஸ் அவுட்.